லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வருகைக்காக ஆவலோட காத்திருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதற்கு தகுந்த மாதிரியே இன்னைய போட்டியோட முதல் பாதியிலேயே எல்எஸ்ஜிக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அது ரெட்டி சரவெடி என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இன்னைக்கு ஐபிஎல் தொடரோட 39வது லீக் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மோதினாங்க. இந்த போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான போட்டி. என்ன காரணம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க விளையாண்ட கடைசி லீக் போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக லக்னோல விளையாண்டாங்க. அந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி சந்திச்சாங்க. அங்க இருந்து அடுத்த மேட்சே திரும்பவும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூடயே, ஆனா இடம் தான் வேற. எஸ், இந்த தடவை சென்னை சேப்பாக்கத்துல என்னைக்குமே கில்லி சிஎஸ்கே தான், ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. வாங்க வாங்க வாங்கறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக அவளோட காத்திருந்தாங்க சிஎஸ்கே ரசிகர்கள். டாஸ் வின் பண்ணாரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டனான கேஎல் ராகுல் பவுலிங் சூஸ் பண்ணாரு. அதற்கான பலன் சிறப்பாவே கிடைச்சது. ஏன்னா அஜிங்கே ரஹானே 3 பந்துகளை ஒரு ரன் திரும்ப விக்கெட் பறி கொடுத்தாரு. இருந்தாலும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒண்ணுமே செய்ய முடியல. மனுஷன் பவுண்டரியில சதர் அடிச்சாரு, அதிரடியா மேட்சை கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து விக்கெட் இருந்தாங்க. டேரியல் மிச்சல் 10 பந்துகளை 11 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 19 பந்துகளை 16 ரன்கள் எடுத்து வெளியேற, என்னதான் விக்கெட் போனாலும் சரி கேப்டன் ஆஃப் தி ஷிப் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் சிறப்பா விளையாண்டாரு, அரிசதம் கடந்தாரு. அதுக்கு மேல அதிரடியின் உச்சம் தான். கூடவே சிக்ஸர் சிவம் டுபே அவர் ஒரு பக்கம் 6 போர்னு வெளுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோர் டக்குன்னு உயர தொடங்குச்சு. குறிப்பா 15 ஓவர் முடிஞ்ச உடனே சிக்ஸர் சிவம் டுபே ஹாட்ரிக் சிக்ஸர் எல்லாம் பறக்க விட்டாரு. இன்னொரு பக்கம் கெய்க்வாட் செஞ்சுரி நெருங்கிக்கிட்டு இருந்தாரு. பட் கொஞ்சம் கூட நர்வஸே இல்லாம 6 போர்மா தான் வெளுத்துக்கிட்டு இருந்தாரு ருத்ராஜ் கெய்க்வாட். 56 பந்துகளை ருத்ராஜ் கெய்க்வாட் சதம் அடிச்சாரு. சிஎஸ்கே ரசிகர்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல, அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. என்னதான் ஆரம்பத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அப்பப்ப விக்கெட் எடுத்தாலும் கூட ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் டுபே இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியல. இதனால சிஎஸ்கே ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் சிக்ஸா அடிச்சுக்கிட்டு இருந்த சிவம் டுபே 22 பந்துகள் அரிசதம் கடந்தாரு. இன்னமும் அதிரடி அதிகமானது. இவங்களோட பார்ட்னர்ஷிப் வெறும் 44 பந்துகளை 100 ரன்ல கடந்தது. இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கடைசி ஓவர்ல 200 ரன்ல கடந்துட்டாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் கடைசி ஓவர்ல ரன் அவுட் ஆனாரு சிவம் டுபே. மொத்தமா 27 பந்துகள்ல 66 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல அபாரமா 7 சிக்ஸர்களையும் அட்டகாசமான 3 பவுண்டரிகளையும் விளாசி இருந்தாரு. சிவம் டுபே அவுட் ஆன உடனே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். என்ன காரணம் அப்படின்னா, சிவம் டுபே அவுட் ஆனதுனால இல்ல, அடுத்ததா களமிறங்க போறது மகேந்திர சிங் தோனி அப்படின்றது தான். எதிர்கொண்ட முதல் பால்லே பவுண்டரி அடிச்சாரு மகேந்திர சிங் தோனி. இந்த இன்னிங்ஸ் முடிச்சு வச்சாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 210 ரன்கள் எடுத்தாங்க 4 விக்கெட் இழப்புக்கு. தொடக்க வீரரா களமிறங்கி கடைசி வரைக்கும் களத்துல இருந்த கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 60 பந்துகள்ல 108 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல மொத்தமா 3 சிக்ஸர்களையும் 12 பவுண்டரிகளையும் விளாசி இருந்தாரு. எம்எஸ் தோனி அவரோட பங்குக்கு ஒரே பந்துகளை 4 ரன்கள் எடுத்திருந்தாரு. சேப்பாக்க மைதானத்துல நாங்க யாரு அப்படின்றத காட்டியிருக்காங்க சிஎஸ்கே. எல்எஸ்ஜி பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு யாஸ் தாகூர், மோஷின் கான், மேட் ஹென்றி தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ருத்ராஜ் கெய்க்வாடோட அபார செஞ்சுரி எப்படி இருந்துச்சு, சிவம் டுபேவோட சிக்ஸர்கள் எப்படி